அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடுன்னு இல்லாம இந்திய அளவுல நாம் தமிழர் கட்சியுடைய இந்த திருச்சி மாநாடு தான் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணமே மாநாட்டுடைய ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லலாம். மாநாட்டிற்கு முன்னாடியும் மாநாட்டிற்கு பின்பும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டம் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு சலசலமும் இல்லாம சீமானவர்கள் பேசிய அந்த 1.5 மணி நேரமாக இருந்தாலும் சரி, மாநாட்டிற்கு பிறகு அந்த இடத்துல எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம பெண்களை ரொம்பவே பாதுகாப்பாக வழி அனுப்பி வைத்திருந்ததும், ஒரு சேர் கூட உடையாம திருப்பி லாரியில அந்த ஓனர் ஏத்திட்டு போயிருந்த இந்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா, தற்போது ஒரு பெரிய வைரலாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முதல் முக்கிய காரணமே தாவேகா மற்றும் திமுக அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. ஏன்னா தாவேகாவுடைய கூட்டத்துல வந்திருந்த ஒவ்வொரு நபர்களுமே அந்த பகுதியில் இருந்த சேரை உடைச்சிருந்ததும், அந்த சேரை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துட்டு போயிருந்தது பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த அளவுக்கு அறிவு இல்லாம இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருமே கேள்வி எழுப்புற மாதிரி தான் இருந்துச்சு. இதற்கு அடுத்தபடியாக திமுகவுடைய மாநாட்டிலையும் சேர்களை உடைச்சிருந்ததும், வாழைத்தார்களை எடுத்துட்டு போயிருந்ததும் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு மக்களை ஒழுங்குமுறை இல்லாம வைத்திருக்காங்களே, இதற்கு குறிப்பாக மக்களுடைய விருப்பமே இல்லாம காசு கொடுத்து வர வைத்தது தான் முதல் முக்கிய காரணம் அப்படின்றத அனைவருமே சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. இந்த விஷயங்களுக்கு மத்தியில தற்போது நாம் தமிழர் கட்சி திருச்சியில மக்களின் மாநாடு அப்படின்றது நடத்தி இருந்தது அனைவராலுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயமாக மாறி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சீமானவர்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே காத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை சீமானவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல கூட்டம் சேரல அப்படின்னா நிச்சயமாக சீமான ஓரம் கட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே சீமானவர்கள் போட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக தாவேகாக்கு நடுவுல சீமானவர்கள் தன்னுடைய வெயிட்டை காட்டியே தீரணும் அப்படின்றதுக்காக இந்த மக்களுடைய மாநாடு அப்படின்றது எந்த அளவுக்கு விமர்சையாக கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்டோர் வந்திருந்தாங்க அப்படின்றத சர்வே நிறுவனம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம உளவுத்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேல கிட்டத்தட்ட 2,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உள்ள வந்திருக்கு அப்படின்னும், கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் அந்த பகுதியில் திரண்டிருப்பாங்க அப்படின்றதான் உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டாகவும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு மாநாடு அப்படின்றது சீமானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலுவை சேர்த்திருக்கு, மைலேஜையும் கூட்டியிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.